வணக்கம் நேர்களே. இன்னைக்கு ஹோம் லைஃப் ரியாலிட்டி இன்கார்பரேட்டட் செல்வா வெற்றிவேல் அவரின் ஆதரவில் இன்னைக்கு நம்ம குட் ஈவினிங் கனடாவுக்கு உங்களை வரவேற்கல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு திங்கட்கிழமை ஏப்ரல் 12ஆம் தேதி. ஸ்டார்ட் ஆஃப் எ நியூ வீக். ரெய்னி வீக்குன்னு தான் சொல்லணும். நேற்றுலேருந்து டொரண்டோவில் பயங்கரமான மழை. பட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும், ஆஃப்கோர்ஸ் கோவிட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்ற எல்லாருமே திணறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் எவ்ரி மினிட், எவ்ரி டே, எவ்ரி செகண்ட் நியூஸ் மாறிக்கிட்டே இருக்குது. புது இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றியான நிறைய அப்டேட்ஸ் இன்றைக்கி நம்ம டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கெனடிய வளத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டயட், எக்ஸசைஸ். நம்ம என்ன தான் இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இதை பற்றியான கேள்விகள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதை பற்றி ரிஜிஸ்டர்ட் டயட்டிஷியனோட ஸ்பெசிஃபிக்காக பேச போகிறோம் கெனடிய வளத்தில். அடுத்தது அஃப்கோர்ஸ் பியூட்டிஃபுல்லான சாங்ஸோட கலையரங்கத்தை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி இது மட்டும் இல்லாமல், கோவிட் மட்டும் இல்லாமல் மற்றபடி வேறு என்னெல்லாம் நியூஸ் நடந்துகிட்ருக்கு கனடாவில் அப்படின்றத நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்டில் பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் வெதர் ரிப்போர்ட், நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் இருக்க போகுதுன்றதையும் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இப்போதைக்கு போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர். கண்டிப்பாக இந்நேரம் எல்லார் காதுலேயுமே இது கேட்டிருக்கோம். மறுபடியும் ஒன்டாரியோவில் ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ் டவுன் ஆக போகுது மார்ச் பிரேக் முடித்த உடனே. லாஸ்ட் வீக் வென்ஸ்டேயோட இன்பர்சன் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணி ஆன்லைன் லேர்னிங்க்கு மாற்றினாங்க ஒரு 3 days, வென்ஸ்டே, தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஸ்ப்ரிங் பிரேக். ஸ்ப்ரிங் பிரேக் முடிஞ்ச உடனே இன்பர்சன் லேர்னிங் திரும்பி ரிட்டர்ன் ஆகும்னு நேற்று வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் உட்பட திரு ஸ்டீஃபன் லீச்சே கூட. பட் இன்றைக்கியான அப்டேட் இல்லை, நம்பர்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. சேஃப்டிக்காக ஸ்கூல்ஸ் இன்பர்சன் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். அதாவது எப்போ வரைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது வரைக்குமே இன்பர்சன் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணி எல்லாருமே ரிமோட் லேர்னிங்க்கு மூவ் இன் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறையவே பாசிபிலிட்டிஸை திங்க் பண்ணி தான் இந்த ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்காங்க. கோவிட் நம்பர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி மட்டுமே ஒன்டாரியோவில் 4,500, ஆல்மோஸ்ட் 4,500, 4,401 கேஸ் ப்ரிசைஸாக சொல்லணும்னா இன்றைக்கி ஒன்டாரியோவில் மட்டுமே. ஸோ இந்த மாதிரியான தேர்ட் வேவ்னு சொல்கிறதா இல்லை செகண்ட் வேவ்லேருந்தே நம்ம ரிக்கவர் ஆகாமல் அப்படியே போயிட்டுருக்கிறதுனால இது என்னால் வேவ்னே சொல்ல முடியல. இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொலாங்ட் பீரியடாக போயிட்டுருக்குது. ஸோ இதை பற்றி நம்மளோட ப்ரீமியர் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். I can't stress this enough. We're at a critical point right now. Many of the health indicators continue to surpass the worst case scenario. And as we've shown from the beginning, when it comes to keeping you safe, this government will not hesitate to act. The situation is changing quickly, and we need to respond. Right now, I'm extremely concerned about the new variants, the South African variant, the UK variant spreading in India, and the Brazilian variant that is spreading rampantly in BC right now. And we need the federal government to look at tighter restrictions at our borders to protect us from these deadly variants of concern. And here at home, we have taken decisive action to get the spread in our communities down with the stay-at-home order announced last week. We need some time for the actions we've taken so far to start having the effect we need. And our best defense right now is staying home, limiting mobility, staying the course when it comes to health and science. But the next few weeks will be critical. Right now, we need to do everything possible to get ahead of these variants.
And unfortunately, that means looking at our schools. I know this is not what many of you want to hear. Minister Lecce and his team have done an incredible job keeping the schools safe. But until we get the numbers in the community down to where we need them, the problem is not in our schools, it is in our community. And bringing our kids back to a congregate setting in school after a week off in the community is a risk that I won't take. Because we know that the more COVID spreads in our communities, the more likely it is to get into the schools, and that would create massive problems for all of us down the road. My friends, no one wants our kids in school more than I do. That's where they belong. But with COVID spreading like wildfire, with these deadly variants taking hold in Ontario, we simply can't be too cautious right now. We have to be proactive. And when it comes to keeping our kids safe, I will never take unnecessary risk. That's why, based on consultation with Dr. Williams and our health officials last night, today we're taking further action. We're moving school online only after the April break. We'll keep a constant eye on the data, on case numbers, hospital capacity, and ICU admissions to determine when we can get kids back in the classrooms. I want nothing more than to be able to open the schools up again as soon as possible. But we all need to work together right now to get the community spread under control. Folks, that's how we get the schools open. Minister Lecce and his team have done an incredible job of getting our online learning system up and running. Thanks to this online learning system, we can ensure our kids keep learning remotely, even with some disruption. And we will ensure we have childcare options in place, because I know this will be very, very hard on many working families. This was not an easy decision, but it was the right decision. Childcare for non-school age children will remain open, but before and after school programs will be closed. We will also provide free emergency childcare for school-age children of healthcare and frontline workers. And we're working on a robust childcare plan for many workers who cannot work from home. Minister Lecce will provide more information on these measures in a moment. ஸோ கண்டிப்பாக இது ஒரு அகேன் இன்னொரு செட்பேக்குன்னு தான் சொல்லணும். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு பிள்ளைங்களை வந்து வீட்டில் வச்சு ஆன்லைன் ஸ்கூல் பண்ணும்போது அதுக்கான டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அண்ட் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி சைல்ட் கேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் திரு ஸ்டீஃபன் லெச்சே என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Our government recognizes the critical importance of in-person learning for Ontario students. It is key to their mental health, well-being, and long-term success. That's why throughout this pandemic, we have worked hard to keep schools safe and to keep them open. We've been successful in this regard, and prior to the April break, more than 99% of students and staff did not have an active case of COVID-19. Medical experts, including our province's Chief Medical Officer of Health, have been clear that with appropriate measures in place, our schools are safe, and in-school transmission of COVID-19 has remained low. This is in large part thanks to the extensive measures we've put in place to protect kids. Now, despite these efforts, we recognize the threat posed by rising numbers of COVID-19 cases, increasing hospitalization, and the pressure our healthcare system is experiencing as a result. This worrying trend will leave us in an impossible situation if we do not act immediately. And that is why, in consultation with the Chief Medical Officer of Health, we have made the decision to move elementary and secondary students across the province to remote learning following the April break. Our government is taking decisive action to keep your child safe. Now, to date, we have kept our schools safe, but today's announcement is about prevention. It is a proactive and sadly necessary precaution as we tackle the third wave of COVID-19. Cases across Ontario communities are rising quickly, and the new COVID-19 variants pose a serious threat. As we tackle the broader situation and by pivoting to remote learning, we can support our collective fight and our effort
to defeat this pandemic. I want to be clear that school boards will be directed to provide continued in-person support for students with special education needs who cannot learn remotely. And once elementary students have moved to remote learning, childcare for non-school age children will remain open. And free emergency childcare for the school-age children of healthcare and frontline workers will be provided. Our government will continue to listen to the advice of public health experts, and we will update parents once a safe return to in-person learning is recommended. I want to commend our teachers, our education staff, our childcare workers for their incredible public service during this pandemic. And of course, I want to recognize the resilience of our students and families. This past year has been disruptive and challenging, and we understand the impact this has on young kids. It's why the government has invested $52.5 million for expanded access to support youth mental health and to support students with special education needs. These services and supports will continue over this period of remote learning. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் future reality. ஸோ கோவிட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அண்ட் ஆஃப்கோர்ஸ் அது ஸ்கூல் போர்டை எப்படி பாதிக்குது அப்படின்றத எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லெச்சே ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கிற நேரத்தில் அஃப்கோர்ஸ் இதோட ஒரே ரெமெடின்னு யோசித்தோம்னா அஃப்கோர்ஸ் வேக்சினேஷன் தான். இந்த வேக்சினேஷன்லேயுமே நிறைய மிக்ஸ்ட் மெசேஜஸ், ரொம்பவே கன்ஃபியூஷன் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனோன்னா மாஸ் வேக்சினேஷன் கிளினிக்ஸ் அஃப்கோர்ஸ் சிட்டி ஃபுல்லாகவே நிறைய இடங்கள்ல இருக்குது அண்ட் மோஸ்ட்லி ரன் பை ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ் மோஸ்ட்லி. இந்த மாதிரியான கிளினிக்ஸில் வந்து இப்போது 60+ ஏஜ் குரூப்புக்கு வேக்சினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் 50+ ஏஜ் குரூப் வித் ப்ரீமார்பிட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களும் வேக்சினேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்றது இப்போ உள்ள ஸ்டேட்டஸ். இது மட்டும் இல்லாமல் 18+ ஏஜ் குரூப்புக்கு வித்தின் ஹாட்ஸ்பாட் ரீஜன்ஸ், அதாவது டொராண்டோ, பீல், ஸ்கார்ப்ரோ இந்த மாதிரியான ஏரியாக்களில் சில போஸ்டல் கோட்ஸில் எங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கோவிட் பரவிட்டுருக்கோ அந்த போஸ்டல் கோடில் வசிக்கிற 18+ அடல்ட்ஸ் எல்லாருக்குமே வேக்சினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் லாஸ்ட் வீக் பரவிச்சு. பட் இதை எப்படி புக் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால நிறைய கன்ஃபியூஷன் அண்ட் நிறைய பேர் அந்த மாஸ் வேக்சினேஷன் சைட்ஸில் போய் புக் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதனால் வந்த நிறைய கன்ஃபியூஷனால் இப்போ இன்னும் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக அஃப்கோர்ஸ் நிறைய நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 18+ அடல்ட்ஸ் ஈவன் ஹாட் ஜோன்ஸில் வந்து பாப்அப் கிளினிக்ஸ் மூலமாக மட்டும்தான் வேக்சினேஷன் எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ உள்ள அப்டேட். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் தான்க்ளிஃப் ஏரியா, அதாவது எக்லிண்டன் அண்ட் 404 இந்த ஏரியாஸில் வந்து நிறைய பாப்அப் கிளினிக்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அங்கெல்லாம் வந்து இப்போ 18+ அடல்ட்ஸ் நிறைய பேர் லைனப்பில் வெயிட் பண்ணி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் காமிச்சு வேக்சினேஷன் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி மற்ற ஏரியாஸ்க்கும் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே இந்த பாப்அப் கிளினிக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்மளோட மேயர் திரு டோரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Team Toronto is getting as many people vaccinated as we can with the vaccine supply that we have. As of last night, more than 758,882 doses have been administered in the City of Toronto. That's more than 122,000 doses since our update last Wednesday. Toronto Public Health confirms that more than 20% of our city population have started vaccination. That's 1 in 5 residents who have received their first dose. Appointments are available to residents 50 and older who live in 53 hotspot postal codes, and that is in addition to others who are 60 years of age and up anywhere in the city who are still able to book appointments at our city vaccine clinics. 74,185 people signed up for their shot over the weekend. Our 9 city-run clinics are at 100% capacity this week, and this is good news. And it comes as we see the COVID-19 case numbers continue to rise. That is the bad news.
The case counts we have seen over the last few days are extremely troubling, and Dr. Davila will discuss this in more detail. We all need to keep following the public health advice right now to stop the spread of the virus, to save lives, to get through this wave, and to protect our healthcare system. Within the past hour, we heard a significant announcement from the province concerning schools. As Mayor, I support Premier Ford's decision, announced this afternoon, to move all schools to online learning after the April break. These decisions are never easy, and I'm sure this one was very difficult for the Premier and for his government. But we have to do everything we can to make sure that our children are safe, as we all have throughout this pandemic. The public health advice right now is very clear, and we're all committed to following it so as to save lives, protect the healthcare system, save health. The city will work with the province to continue to provide and support emergency childcare options for the families of our frontline heroes. We continue to do everything we can as a city to support the COVID-19 vaccine rollout. We want people across the city to get vaccinated as soon as possible. We are focused on the COVID-19 hotspots and making sure that people are vaccinated in these areas. Public health officials have been absolutely clear that this postal code focus is the best way to get essential workers and their families protected as quickly as possible. As has been the case with other challenges, including testing, mental health, and food security, we know there are community groups on the ground in neighborhoods across the city who can help with the vaccination effort. Today, we are announcing that funding of $5.5 million is flowing through the community services sector to help us with COVID vaccine engagement in the community. The grants will fund engagement teams led by 155 community agencies in 140 different neighborhoods across the city, with an obvious focus on areas hardest hit by COVID-19. Each of the 14 engagement teams have a lead agency and 10 or more community agencies that serve in all areas of the city. In short, in these targeted areas, their job is to help us get people vaccinated by doing whatever it takes to both eliminate reluctance and hesitation and to provide supports such that between the two, everyone is comfortable and supported getting a vaccination. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள். ஸோ கோவிட் நம்பர்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆஃப்கோர்ஸ் உலகம் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய ரீசன் ஆஃப்கோர்ஸ் இந்த நியூ வேரியன்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கனடாவில் மட்டும் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ப்ராவின்ஸும் இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்பர்ஸ் எஸ் சச் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்டாரியோவில் மட்டுமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4,401 கேசஸ், பிரிட்டிஷ் கொலம்பியா 3,289, கியூபெக்கில் 1,599, ஆல்பர்ட்டாவில் 1,136. இதெல்லாமே மெயின் நம்பர்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் சஸ்காஷ்வானில் 300, மனிடோபாவில் 114, நியூ பிரவுன்ஸ்விக்கில் 10, நோவாஸ்கோஷியாவில் 7, பிரின்சஸ் எட்வர்ட் ஐலாண்டில் 3 கேசஸ். ஸோ ஒரு ப்ராவின்ஸுமே இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு திணறிட்டு இருக்கும் போது ஒன்டாரியோவில் எப்படியெல்லாம் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்றத ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஆல்பர்ட்டாவில் ஆஃப்கோர்ஸ் மறுபடியும் லாக்டவுன், பார்ஷியல் லாக்டவுன் கொண்டு வந்துட்டுருக்காங்க. கியூபெக்கில் ரொம்பவே ஜாஸ்தியான லாக்டவுனில் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே. இதில் ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கர்ஃப்யூ. அந்த ஒரு ப்ராவின்ஸ் மட்டும்தான் 8 PM மேலே கர்ஃப்யூ கொண்டு வந்திருக்காங்க.
மற்ற நாடுகளில் இந்த மாதிரி பண்ணாங்க, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட்லலாம். பட் கனடாக்குள்ளேன்னு பார்த்திங்கன்னா கியூபெக்கில் தான் அந்த கர்ஃப்யூ கொண்டு வந்தாங்க. இதுக்கு ப்ரொட்டஸ்டர்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததாக நியூஸ் வெளியாகிருக்குது. கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு செக்டர் ஆஃப் மக்கள் வந்து இது ரொம்பவே ஒரு ஹியூமன் ரைட்ஸுக்கு அகேன்ஸ்டாக பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண போக ஐ திங்க் பீஸ் ப்ரொட்டஸ்ட் வரைக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட எதிர்ப்பை காமிக்கிறதுல. பட் இது எப்போ ஒரு வைலண்ட் ஜெஸ்டராக மாறுதோ அப்போ தான் அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் ஆகுது. அண்ட் ஸோ இந்த ஒரு ஃபியூ டேஸில் ரொம்ப ரயட்ஸ் வந்து ரொம்பவே வைலண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் அஃப்கோர்ஸ் நிறையா பப்ளிக் நியூசன்சஸ் அண்ட் பப்ளிக் என்வாயர்மெண்ட்டுக்கு நிறையவே வந்து பாதிப்புகள் வர மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். அண்ட் போலீஸுமே அதுக்கான சார்ஜஸ் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலவே நம்ம இந்த கோவிடோட போராடிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்பவே டயர்டாக இருக்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய ரீசன் இந்த மாதிரியான ரைட் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றதுக்கு. அண்ட் ப்ரீமியர் as such பார்க்க போனீங்கன்னா ப்ரீமியர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன தான் நம்ம டயர்டாக இருந்தாலும், என்ன தான் இது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் பப்ளிக் ஒரு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடிய ரயட்ஸாக இருக்கட்டும், ஒரு எதிர்ப்பாக இருக்கட்டும், ரொம்பவே இன்னமும் இதை வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை தள்ளி தான் கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரயட்டை பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருக்குது. எப்போ தான் இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், ரொம்ப கவலையான ஒரு விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கோவிடை சுற்றி பார்க்கும்போது. அண்ட் இதையும் தாண்டி நம்மளோட ஹெல்த்தை நம்ம ரொம்பவே பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஸோ இதை பற்றியான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் டயட்டை பற்றி யோசிச்சுருப்போம். டயட் அப்படின்னாலே வந்து உடம்பை குறைக்கிறதுக்கும் அழகாக வச்சுக்கிறதுக்கும் தான் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஐ திங்க் அது ரொம்ப ஷார்ட் கம்மிங் அந்த ஒரு வேர்டு அப்படி சொல்கிறதுக்கு, டயட்டுன்ற வேர்டை. டயட் அப்படின்னா நம்ம என்ன சாப்பிட்ணும், அது ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்றது. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட டயட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், இல்லை சுகர், இந்த மாதிரியான ப்ரீமார்பிட் கண்டிஷன்ஸ்க்காக டயட் மட்டும் இல்லாமல் ஒரு ரெகுலராகவே நம்ம ஹெல்த்தியாக நம்ம பாடியை வெல் கண்டிஷன்டாக எப்படி வச்சுக்கிறது, இதுக்கான டயட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம எல்லாருமே இப்போ வந்து சர்ச் பண்ணி ரொம்ப பத்திரமா நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எஸ்பெஷலி இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ், கோவிட், ஸோ நம்மளோட இம்யூனிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் யோசிக்கும் போது அது டயட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. பட் நிறைய பேர் நம்ம நினைக்கிறது டயட் பண்ணால் போதும், எக்ஸசைஸ் பண்ணல முடியாது நம்மளால், ஸோ எக்ஸசைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நம்ம டயட்டிலேயே மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹெல்த்தை அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது கரெக்டாக அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்மளோட டாக்டர்ஸ் அண்ட் நிறைய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி டயட் அண்ட் எக்ஸசைஸ் இது ரெண்டத்தோட ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, ஒன்று இருந்தால் இன்னொன்று தேவையில்லையா, இல்லை ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமாக அப்படின்றத பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ நம்மளோட ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷியன் இவங்க வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட நிறைய இன்ஃபர்மேஷன் பேசியிருக்காங்க. நம்ம நிறைய ஒரு 2 வாரமாக பார்த்துக்கிட்ருக்குறோம். இவங்கள நிறைய முக்கியமான விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தேவகி குலேந்திரன் நம்மளோட என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு டயட்டிஷியன் தேவகி குலேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். கடந்த சில வாரங்களாக எங்களோடு ஆரோக்கியமாக எங்களை வைத்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் இன்று மற்றொரு விடயம் கேட்கலாம் நினைக்கிறேன். வணக்கம் தேவகி குலேந்திரன் அவர்களே. வணக்கம் அண்ணா. மீண்டும் சந்திக்கின்றோம். பயனுள்ள பல தகவல்களை நீங்கள் சொல்லி வருகின்றீர்கள் வாரந்தோறும். அந்த வகையில் மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த வாரம் நான் கேட்கின்ற விடயம், இந்த ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுபவர்கள் சிலர் சொல்லுவார்கள், நான் வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்னா எனக்கு எக்ஸசைஸ் தேவையில்லை, உடற்பயிற்சி தேவையில்லை,
எனக்கு அதுக்கு நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றபடியா என்ன பாருங்கோ, நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படியா எனக்கு ஜிம்முக்கு போத்தவில்லை அல்லது வெளியில போத்தவில்லை இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே இந்த டயட்டான உணவு, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எக்ஸசைஸ் என்பது இதோட தேவையா, கட்டாயம் செய்யணுமா நாங்க? அவசியம். ஏனெண்டா அது உணவு, அது நாங்கள் வந்து இப்போ ஒன்று செய்கிறக்காண்டி இன்னொன்று செய்யக்கூடாது இல்லை. எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து பேலன்ஸ் பண்ணால் தான் எங்களுக்கு ஓவராலாக எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதுவும் இந்த காலத்தில் வந்து நாங்கள் எல்லாம் இருந்து தான் வேலை செய்கிறது, அதிகமாக வந்து ஆக்டிவாக வேலை செய்கிறதில்ல. அதுக்கு மேலால் என்னென்னா, இப்போ நாங்கள் ஆக்டிவாக இருக்கேன் வந்து இப்போ எங்களோட வேலையில் நாங்கள் ஆக்டிவாக இருக்கிறோமெண்டு வைங்கோவேன். அப்போ அந்த வேலை வந்து நாளாந்தம் செய்யக்க வந்து எங்களுக்கு உடம்பு அது பழக்கப்படுது. ஸோ நாங்கள் வித்தியாசமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்தால் தான் அந்த உடம்புக்கு வந்து அது ஒரு சேலஞ்சாக இருக்குது, அதுக்கு கொஞ்சம் கலைக்கிற தன்மை வரும். சில பேர் நினைக்கினா வந்து மெல்லிசாக இருந்தால் தான் ஆரோக்கியம், அப்படி இல்லை. உங்களோட பாடி ஷேப், சைஸ் அதை பற்றி ஒன்றையும் பற்றி ஒரி பண்ண முதலே வந்து நாங்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் இருக்கிறதான்றது தான் உண்மையான ஹெல்த்துக்கு வந்து அறிகுறி. ஸோ நாங்கள் சத்தான உணவுகளை சாப்பிட்டு, மற்றது வந்து உடற்பயிற்சி செய்கிறது வந்து 2 key components எங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கறதுக்கு. உங்களோட அது நீங்கள் இப்போ வெயிட் லூஸ் பண்ணணுமெண்டா அது செப்ரேட்டாக செய்யலாம். பட் பொதுவாக எல்லாருக்கும், எல்லா வயசான ஆக்களுக்கும், குழந்தை பிள்ளைகளில் இருந்து வயது போன வரை ஆக்கள் மட்டுக்கும் வந்து ஹெல்த் கனடா என்ன சொல்லுதுன்னா 150 minutes of physical activity, not exercise. இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போய் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணுமெண்டா அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாக்குக்கு போகலாம். வெரி சிம்பிள். 30 minutes உங்களுக்கு கஷ்டமாண்டா 3 நேரம் 10 நிமிஷமாக நடக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்க தான் உங்களோட எலும்புக்கு வந்து அந்த கிராவிட்டி வந்து அந்த ஃபோர்ஸில் தான் அந்த உங்களோட போன் ஹெல்த் இருக்குது, உங்களோட மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் வயது போய்க்கே வந்து உங்களுக்கு மூவ் அரவுண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், அந்த மசில்ஸ் எல்லாம் தளர்ந்து போகாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ இந்த பேண்டமிக், இந்த கோவிட் காலத்தில் வந்து பலர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வெளியில் செல்ல முடியாது, ஸ்டே அட் ஹோம், இப்படியான பல விஷயங்களால் வீட்டையே இருக்கிறோம். வெளியில் வேலைக்கு போய்க்கல வந்து எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூலுக்கு போய்க்கல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, டைமுக்கு லஞ்ச் பிரேக் விடுவினோம். 12 மணி 12 மணிக்கு நாங்கள் சாப்பிடணும், திருப்பி 1 மணிக்கு வரணும். அப்போ எங்களுக்கு ஒரு அந்த ருட்டீன் இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கைகளை வந்து நாங்கள் விரும்பின நேரம் சாப்பிடுவோம், விரும்புகிற நேரம் எது வேணாலும் செய்து கொள்வோம். சில நேரம் 12 மணிக்கு சாப்பிடுவோம், பிறகு ஒரு 1 மணிக்கு சாப்பிடுவோம், இன்றைக்கு இரவு 10 மணி, சில நேரம் லேட் நைட் சாப்பிடுவோம். ஆகவே இந்த நேரம் கட்டுப்பாடு என்பது வந்து எங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு, அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுற போது எவ்வளவு தூரம் இந்த டைம் இதுன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? இனிலண்டு முக்கியம். அப்போ நீங்கள் என்னத்தை சாப்பிட்டாலும் முதலாவது நேரத்துக்கு சாப்பிட வேணும். அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டா தான் உடம்புல வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சன்லைட்டுக்கு தான் நாங்கள் வந்து சிங்காக இருக்கிறோம். ஸோ காலமாக வந்து ஆட்டோமேட்டிக்லி அந்த யூவி லைட் எங்களை சன் உதிக்கும் போது வர்ற ஹார்மோன்ஸ் வந்து வித்தியாசம். அதே டைம் வந்து சன் செட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சமைக்கிற என்சைம்ஸ் வந்து குறைஞ்சு கொண்டு போவோம் அந்த நேரத்தில் இருந்து. ஸோ அந்த இயற்கையாகவே வந்து நாங்கள் டே டைமில் வந்து எப்படி இருக்கோம், நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு கிளாக் ஒர்க்கில் இருக்கும்போது நாங்கள் எங்கட நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்டோம்டா அது உடலுக்கு வந்து செமிக்கிற தன்மைகள் மாறக்கூடும், அதுக்கு கேட்ட ஹார்மோனல் ஃபங்க்ஷன் வந்து மாறக்கூடும். ஸோ உங்களுக்கு என்ன திங்க் பண்ணணுமெண்டா, எங்களோட வேலைகள் இதெல்லாம் செய்கிறது வந்து நாங்கள் நல்ல மாதிரி வாழ்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து எங்களோட உடம்பு நல்ல முறையாக இருந்தால் தான் நாங்கள் வேலைக்கே போகலாம். அப்போ அதை செய்கிறதுக்கு என்ன வேணுமெண்டா, நாங்கள் ஒரு நேரத்துக்கு வந்து சாப்பிட வேணும். இப்போ சில பேருக்கு வந்து ஐயோ எனக்கு காலம் போலுமே மரக்கறியெல்லாம் வெட்டி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் சாப்பிட முதல் நீங்கள் ஒரு டைமுக்கு செட் பண்ணி சாப்பிட வேணும். ஸோ காலமாக ஒழும்பின உடனே ஒரு 1 ஹவருக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வேணும். மிடில் ஆஃப் த டே மத்தியான டைம் ஒரு 12 to 1 o'clock ஒரு நல்ல லன்ச் எடுங்கோ. பிறகு வந்து நீங்கள் பின்னேரம் வந்து ஒரு 5 to மேபி ஒரு 6-7 மட்டுக்குள்ள வந்து ஒரு டின்னர் எடுத்தீங்களாண்டா இதுதான் ஐடியல். மோஸ்ட் பீப்புளுக்கு இது நல்ல மாதிரி வேலை செய்கிறது. சில பேர் வந்து ஷிஃப்ட் ஒர்க் அல்லது இந்த ஒர்க் ஸ்கெட்யூலுக்கு வந்து 1-2 மணித்தியாலும் இதை வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம்.
பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதுதான் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஜென்ரல் ருட்டீன்னு சொல்லலாம். மோஸ்ட் பீப்புளுக்கு இது ஒர்க் பண்ணுது. சில பேருக்கு வந்து பசிக்கிறது இடைவேளையில். ஸோ அதிகமாக நான் என்ன சொல்லணும்னா, இப்போ பசிக்காட்டி நீங்கள் சாப்பிடணுமெண்டு இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் மத்தியானத்துக்கும் டின்னருக்கும் இடையில் சில வேளையில் 7-8 மணித்தியாலம் இருக்கும். ஸோ 7-8 மணித்தியாலம் சாப்பிடாமல் இருந்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு என்ன நடக்கும், நாங்கள் கூட சாப்பிட்ற தன்மைகள் கூடும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக அந்த இடைநேரத்தில் ஒரு பழமோ பாலோ இல்லாட்டி சேர்ந்து அந்த யோகர்ட் அண்ட் ஃப்ரூட் மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்கோ இல்லாட்டி கடலை என் தேத்தனி இதான் எங்களோட கம்யூனிட்டியில் எங்களுக்கு ஃபேவரட் ஸ்நாக், ஆரோக்கியமான ஸ்நாக், எங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு சின்ன ஸ்நாக் ஒரு 3-4 மணி அப்படி சாப்பிட்டோம்னா பிறகு எங்களுக்கு அந்த டின்னர் டைம் சாப்பிடும்போது ஒரு அளவுக்கு சாப்பிட்டா ஓகே. அதிகமாக இப்போ சில பேர் டின்னரை குறைச்சி சாப்பிடுவீங்கன்னா பிறகு என்ன நடக்கும்னா படுக்கிற நேரத்தில் பசிக்கும். ஸோ இது பழக்கப்பட்டு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் கண்டினியூஸ்லியாக ட்ரை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த டைம் ரெகுலேஷன் வந்து சரியான இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் உங்களோட ஹெல்த்துக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட சமூகத்தில் வந்து இந்த நேரத்துக்கு சாப்பிட்றன்றது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. நிச்சயமாக இந்த கிளிப் மூலமாக பலருக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி தேவகி குலேந்திரன் அவர்களே. அந்த தகவலுக்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி, வணக்கம். We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. ஸோ அஃப்கோர்ஸ் வேக்சினோட எத்தனையோ டிஃப்ரெண்ட் பரிமாணங்களை பற்றி பேசணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ்ட்ராஜெனக்கா பற்றி நிறையவே மிக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் இதையும் தாண்டி பேஷண்ட்ஸ் ஓவர் 55, பேஷண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது, ஜென்ரல் பப்ளிக் ஓவர் 55 ஏஜ் வந்து ஆஸ்ட்ராஜெனக்கா எடுத்துக்கலாம் சேஃப் அப்படின்றதுனால இன்னும் நிறைய ஃபார்மசிஸ் இந்த ஆஸ்ட்ராஜெனக்கா வேக்சினேஷனை கொண்டு வரணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி அதை ரோல் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அடிஷ்னலி 700 மோர் ஃபார்மசிஸ் ஆஸ்ட்ராஜெனக்காவை வந்து அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இது வந்து எப்படி ஹாஸ்பிட்டல்ஸை பாதிக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே கவலைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. சண்டே அன்னைக்கு மட்டுமே சண்டே வரைக்குமான அப்டேட் வந்து ஐசியூ வார்ட்ஸில் ஒன்டாரியோ முழுக்க ஆல்மோஸ்ட் 603 பேஷண்ட்ஸ் ஐசியூ வார்ட்ஸில் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க மோஸ்ட்லி யங் பாப்புலேஷன்ஸ். இந்த வேவில் யங் பாப்புலேஷன் தான் நிறைய ஐசியூ வார்டுக்கு அட்மிட் ஆகிறாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் யங்கர் பாப்புலேஷன் தான் இன்னும் வேக்சினேட் செய்யப்படவில்லை. ஓல்டர் பாப்புலேஷன்ஸில் above 70 almost 70% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வேக்சினேட் ஆகியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து 60+ வேக்சினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பரவிட்டுருக்கிற வேரியண்ட்டுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக யங்கர் பாப்புலேஷனில் தான் பரவிட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதர் வே ஐசியூ வார்ட்ஸ்லாம் வந்து இவ்வளோ ஹை கெப்பாசிட்டியில் ரன் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இதுக்கு மேலேயும் பரவி ஐசியூ ஸ்பெஷாலிட்டிஸ் தேவைப்படுற பாப்புலேஷனுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸில். இதை சமாளிக்கிறதுக்கு நிறைய வகையான ரூட்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி ரெகுலர் ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள பீடியாட்ரிக் வார்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகி பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து சிக் கிட்ஸ் மாதிரியான ஸ்பெசிஃபிக் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மூவ் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மற்ற ஐசியூ பேஷண்ட்ஸை கோவிட் பேஷண்ட்ஸை பார்க்கக்கூட முடியுமா அப்படின்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது அஃப்கோர்ஸ் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. கோவிட் பாதிப்பு அண்ட் அது ரொம்பவே ஜாஸ்தி பாதிப்பாக இருந்தால் ஐசியூ பெட்ஸ் கூட ரொம்பவே நேரோ டவுன் ஆகிட்டே வருது எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதனால் நான் எமர்ஜென்சி எலெக்டிவ் சர்ஜரிஸ் வந்து
மறுபடியும் புஷ்பேக் பண்ணிகிட்ருக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ண சொல்லி மேலிடத்துலேருந்து நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நான் எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் என்னென்னவா இருக்கும், நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ், கேன்சர் சம்மந்தப்பட்ட சர்ஜரிஸ் கூட விச் இஸ் வெரி 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 ஹார்ட் த்ரெட்னிங். என்னென்னா லைஃப் த்ரெட்னிங் இல்லாத சர்ஜரிஸ் ஆனால் ரொம்ப முக்கியமான சர்ஜரிஸ் எத்தனையோ கேன்சர் சம்மந்தப்பட்ட சர்ஜரிஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சர்ஜரிஸை கூட இப்போ ஸ்டாப் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இந்த பேஷண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் காத்திருந்து தான் இந்த சர்ஜரிஸ் புக் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கேன்சல் ஆகும்போது ரொம்பவே கவலைக்குரிய விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே வழி கோவிட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை ஸ்டாப் பண்ண முடியுமோ அதுதான். அண்ட் எப்போ உங்களோட சான்ஸ் கிடைக்குதோ அப்போ வேக்சினை எடுத்துக்கோங்க. தட் வே யூ வில் பி ப்ரொடெக்டட். அண்ட் இந்த ஐசியூ பெட் இந்த மாதிரியான ஹை இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ்னால் பாதிக்கப்பட்டு ஹோப்ஃபுல்லி ஹாஸ்பிட்டலைசேஷன்லாம் தேவைப்படாத அளவுக்கு கோவிட் வந்து இன்னும் மெலோடவுன் ஆகி போகணுன்றது தான் எல்லாருமே ஆசைப்படுறது. ஸோ அதுக்கு இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங் அண்ட் வேக்சினேஷன் எப்போ அவைலபிளாக இருக்கோ நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது கோவிட்னால். அண்ட் இதை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அஃப்கோர்ஸ் இதுவுமே வந்து கோவிட்னால் இந்த ஒரு 1 இயரில் நம்ம ரொம்பவே ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் நாளைக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னவா இருக்குன்றதை பார்ப்போம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இலங்கை 167 இலங்கை ரூபா, இந்தியா 58.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இந்த மாதிரியான டிஃபிகல்ட் டைம்ஸில் கூட நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையான கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது அஃப்கோர்ஸ் ஆர்ட்ஸ் தான். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கலையரங்கத்தில் 2 அழகான பாடல்களை நமக்காக வழங்குறதுக்கு வந்திருக்காங்க நம்மளோட கெனேடிய ஆர்டிஸ்ட் கீத்யா வர்மன். இவங்களோட பாடல்கள் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் யூடியூப்பில் போய் நீங்கள் கீத்யா வர்மன் டைப் பண்ணிங்கன்னா நிறைய அவங்களோட கவர் சாங்ஸ் அண்ட் ஒரிஜினல் ப்ரொடக்ஷன்ஸ் நிறையவே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவங்களோட பியூட்டிஃபுல்லான அந்த வீடியோவை பார்க்கலாம்.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் ஹரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸோ பயங்கரமான மழை, நான் முதல்ல சொன்ன மாதிரி டொரண்டோ ஃபுல்லாகவுமே நேற்றுலேருந்து இன்றைக்குமே. பட் இது இங்கே உள்ள வெதர் ரிப்போர்ட் தான். மற்ற சிட்டிஸில் எல்லாமே என்ன மாதிரியான வெதர் இருக்க போகுது அப்படின்றத, நாளைக்கு என்ன மாதிரியான வெதர் இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோளி பிரகாசமாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. ஸோ ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி என் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவோட நியூஸ் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். கனடாவில் மற்றபடி என்ன மாதிரியான முக்கியமான நியூஸ் எல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குன்றத இன்னொரு டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ மாகாணம் பாடசாலைகளின் நேரடி கல்வியை காலவரையின்றி மூடப்படுகின்றது. முதல்வர் டாக்ஃபோர்ட் கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சேயுடன் இணைந்து இந்த அறிவித்தலை இன்று வெளியிட்டார்கள். கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை ஒன்டாரியோவில் அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. ஒன்டாரியோ மாணவர்கள் தாமதமாக மார்ச் விடுமுறையை இந்த வாரம் ஆரம்பித்துள்ளார்கள். இந்த நிலையில் மார்ச் விடுமுறைக்கு முடிவுக்கு வர பாடசாலைகளின் நேரடி கல்வி மறு அறிவித்தல் வரை நிறுத்தப்படுகின்றது. நேரடி கற்றலுக்காக மீண்டும் பாடசாலைகளை திறக்கும் முடிவு பொது சுகாதார தரவுகளின் அடிப்படையில் அமையும் என இன்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. பீல், டொரண்டோ, வெலிங்டன், டஃப்ரின், கல்ஃப் பகுதிகளில் உள்ள மாணவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னரே மெய்நிகர் கற்றலுக்கு மாற்றப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் கோவிட் தொற்றின் 3வது அலையை எதிர்கொள்வதாக சுகாதார அதிகாரிகள் இன்று அறிவித்துள்ளார்கள். குறிப்பாக வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மாகாண சுகாதார அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இன்று வரை 368 பேர் வைத்தியசாலையில் தொற்றின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 121 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பதிவான தொற்றுகளின் 50% தொற்றின் புதிய திரிபுகள் என மாகாண சுகாதார அமைச்சர் ஏட்ரியன் டிக்ஸ் இன்று தெரிவித்தார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வாரம் எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றார். எதிர்வரும் திங்கட்கிழமை லிபரல் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெறுகின்றன. இன்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர், பிளாக் கிபெக்வா கட்சியின் தலைவர் ஆகியோருடன் ட்ரூடோ உரையாடல்களை மேற்கொண்டார். நாளை NDP தலைவர் ஜாக்மிட் சிங், பசுமை கட்சியின் தலைவி அனாமி பால் ஆகியோருடன் பிரதமர் உரையாட ஏற்பாடாகியுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னரான லிபரல் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொற்றில் இருந்து மீள்வதற்கான பாரிய பொருளாதார ஊக்கத்திட்டங்களை உள்ளடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதான எதிர்க்கட்சிகள் 3 இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களித்தால் அரசாங்கம் தோற்கடிக்கப்படும். ஆனால் கோவிட் தொற்றின் போது தனது கட்சி ஒரு தேர்தலை தூண்டாது என NDP தலைவர் உறுதியளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இன்று மாத்திரம் 10,000க்கும் அதிகமான புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன.
ஒன்டாரியோவில் 4401, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 3289, கியூபெக்கில் 1599, அல்பர்டாவில் 1136, சஸ்கெச்சுவானில் 300, மனிடோபாவில் 114, நியூ பிரன்ஸ்விக்கில் 10, நோவஸ்கோஷியாவில் 7, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 3 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பதிவான தொற்றுகளின் எண்ணிக்கை கடந்த 3 நாட்களின் பதிவானதாகும். இதன் மூலம் கனடாவில் இன்று மொத்தம் 10,859 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இவை தவிரவும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 18, ஒன்டாரியோவில் 15, அல்பர்டாவில் 5, கியூபெக்கில் 2, சஸ்கெச்சுவானில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 10,71,016 தொற்றுகளும் 23,356 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 9,70,849 பேர் சுகமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏர் கனடா விமான நிறுவனத்துக்கு கோவிட் உதவி திட்டம் ஒன்றை இன்று கனடிய மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. இலக்கு வைக்கப்பட்ட தொழில் ஆதரவை வழங்க மத்திய அரசு ஏர் கனடாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டியுள்ளது. துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் ஏர் கனடாவுக்கான புதிய ஆதரவு திட்டத்தை அறிவித்துள்ளார். ஏர் கனடாவுக்கான பல $1 பில்லியன் நிவாரண உதவியாக இந்த திட்டம் அமைய உள்ளது. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை செவ்வாய்க்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இத்துடன் இன்னைக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா நிறைவேற்க வருகிறது. ஸோ மீண்டும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மீண்டும் குட் ஈவினிங் கனடாவோட இணைந்து இருங்க. நிறைய இந்த மாதிரியான முக்கியமான செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. எங்களோட சேனலை நீங்கள் யூடியூப்பில் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் எங்களை ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இதை இன்னும் நாங்கள் பெட்டராக்கிறது எப்படின்றத இன்னும் கொண்டு வருவோம். மீண்டும் நாளைக்கு குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.